Hi friends, welcome to Study with Divya channel. இப்போ கவுண்டிங் நம்பர்ஸில் ஒரு பிவி கொஷின் பார்க்கலாமா? கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கிளாஸ் ரூமில் டோட்டலாக 45 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களாமா. ஓகேவா, 45 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களாம். ரவி வந்து அதில் 9th ரேங்க் எடுக்கிறான். ராஜ் வந்து அவன் ரேங்க்லேருந்து கீழே 18 பேர் இருக்காங்களாமா. அப்போது டோட்டல் 45ல் 18 கழிச்சான் அப்படின்னா 27வது ரேங்க் தான் ராஜ். ஓகேவா, இப்போ என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, ரவிக்கும் ராஜுக்கும் இடைப்பட்ட தரம் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை கேட்குறாங்க. அப்போது 27லேருந்து 9 மைனஸ் பண்ணால் என்ன வருதுன்னா 18 வருதா. இப்போ இவங்க இடைப்பட்டன்னு சொன்னாங்கன்னா -1 பண்ணிக்கோங்க, ஆன்சர் 17. இல்லை இவங்களும் சேர்த்தி சொன்னாங்கன்னா, அதாவது ரவியும் ராஜும் சேர்த்து எத்தனை பேர் வந்து இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா +1 பண்ணிக்கோங்க. ஓகேவா, அப்போ ஆன்சர் வந்து 17. நல்லா பார்த்துக்கோங்க, இடைப்பட்டம் கேட்டிருக்கனால -1 பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆப்ஷனில் 17ம் இருக்குது 18ம் இருக்குது. ஸோ வந்து சின்ன மிஸ்டேக்னால நம்மளுக்கு 1.5 மார்க் போயிடும். அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இது மாதிரி மோர் கொஷின்ஸ்க்கு நம்ம பேஜை வந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.